வைத்து விடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இனி உங்களுடைய பலவீனத்தை குறித்து நீங்க யாரிடத்துலயும் என்ன பண்ண மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. கடன் இருக்கு அப்படின்றத 10 பேருக்கு ஃபோன் பண்ணி கடன் இருக்கு பிரதர், கடன் இருக்கு பிரதர், கடன் இருக்கு பிரதர், போற பக்கமெல்லாம் ஜப குறிப்பு எழுதுனா முதல்ல கடன் இருக்கு பிரதர் அப்படின்னு இல்ல. உங்களுடைய ஜப குறிப்பை நீங்க எழுதுகிறது தவறல்ல, உங்க ஜெபிக்க சொல்லுகிறது தவறல்ல. முதல்ல உங்களுடைய மனசுல இருந்து எதை எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க குறைவா இருக்கிற அந்த காரியத்தை எடுத்து போடுங்க. இந்த இடத்துல ஆண்டவர் தான் சொல்றாரு, மனுஷனுக்கு வாயை உண்டு பண்ணினவர் யார்? நான் தானப்பா, நான் தானப்பா, எனக்கு தெரியாதா? நீ எதுக்கு அதை குறிச்சு உன்னுடைய பலவீனத்தையே நீ எதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற? பலவீனத்துல பலன் கொடுக்கிற கர்த்தர் உன் கூட இருக்கிறார், உன்னை நடத்துகிற கர்த்தர் இருக்கிறார். உங்களை அழைக்கிற தேவனுக்கு எப்படி நடத்தணும்னு தெரியும், அவருக்கு எப்படி உங்க மூலமா பேசணும்னு தெரியும். அதனாலே அவர் இல்லாதவை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். ஆமேன். என்னுடைய பலவீனத்தை குறித்து இனி நான் என்ன பண்றது இல்லைன்னா அறிக்கை செய்யறதே இல்லை. கைகளை அசைத்து